லக்கி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நாம் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோன்னா 2022 குரூப் 4 பொது தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 கேள்வி ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது இரண்டாவது 10 கேள்விகள். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீன்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த ஃபோட்டோ பாருங்களேன். அங்கே என்ன தெரிகிறது? அது மாதிரி எல்லாரும் மேலே பார்த்துட்ருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? மேலே. மீ என்னும் சொல்லுக்கு பொருள் மேலே அப்படின்றது தான். ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் மினிமம் ஒரு கேள்வியாச்சும் நமக்கு எப்போவுமே வந்துடும். அதனால் ஓரெழுத்து ஒரு மொழியெலாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் நம்ம வடிவேலோட மீசை கூட பாருங்களேன், மேலே தான் பார்த்துட்ருக்கு. அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க. நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் ஓரெழுத்து ஒரு மொழியே 2 கேள்வி வந்திருக்கு. நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதனால் கண்டிப்பாக ஒரு 40+ தான் இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இங்கே பாருங்கள், வடிவேல் நாக்கு தள்ளி நிற்கிறாரா? அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நாவு. நானா நாக்கு, நாவு எது வேணால் சொல்லலாம். அடுத்த கேள்வி போகலாமா? ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறை சின்னறை, அறை பெரியறை. ஓகேங்களா? இதை இது போல் உச்சரிப்பு ஒரே மாதிரியே இருந்து அதுக்கான பொருள் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம மனம் பார்த்திங்கன்னா 3 சுழி நா போட்டும் எழுதுவோம், 2 சுழி நா போட்டும் எழுதுவோம் இல்லையா? இப்போ ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பொருள் சேம் கிடையாது, வேறு வேறு. இப்போ நம்ம சின்ன நா போட்டோன்னா மனம் அப்படின்றது நமக்கு மனசு அப்படின்ற ஒரு பொருளை தரும். பெரிய நா போட்டு எழுதணுன்னா நமக்கு அது பூக்களுக்கான பூக்கள்லேருந்து வர மனத்தை சொல்லும் பெரிய நா போட்டால். அப்போ அதே தான் இங்கே சின்னறை அப்படின்றது பாதி அப்படின்ற ஒரு பொருள். பாதியை நம்ம அறை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது. பெரியறை அப்படின்னு வருதுன்னா அறைதல், ஒருத்தவங்களை அறையிறோம் இல்லையா? அது பெரியறை. இப்போ இதை நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அறை பெரியறை வருதா? பெரியவங்க தான் அடிப்பாங்க, அரைவாங்க. சரிங்களா? தப்பு பண்ணால் பெரியவங்க அரைஞ்சிருவாங்க. அப்போ அரைதல்ன்றது பெரியறை வந்தால் அரைதல் அப்படின்ற பொருளில் வரும். அப்படியே ஆப்போசிட் சின்னறை வந்துச்சுன்னா பாதி அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போகலாமா? அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். நம்ம எப்பயுமே பொருந்துற சொல்லா பொருந்தாத சொல்லா பொருளா இல்லை எதிர்ச்சொல்லான்றத கவனமாக பார்த்துக்கணும் எப்போவுமே. அறுவடை திருநாள் அப்படின்னா நம்மளுடைய பொங்கல் பண்டிகையை தான் நம்ம அறுவடை திருநாள்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அதுக்கு பொருந்தாத மாதிரி ஏதோ இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே பொங்கலே இல்லையே, எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு பேரில் தானே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ மகர சங்கராந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேறு சில மாநிலங்களில் பொங்கல் விழாவை தான் அப்படி கொண்டாடுறாங்க. லோரி எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். இப்போ இதில் போகின்றது நம்ம பொங்கல் கிடையாது, நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் போகி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ மகர சங்கராந்தி இதெல்லாம் எந்த மாநிலங்களில் பெருசாக நம்ம பொங்கலாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மகர சங்கராந்தின்னு பார்த்திங்கன்னா அது மகாராஷ்டிராவில் மகர சங்கராந்தின்றதை தான் பொங்கல் விழாவாக கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிராவில் கொண்டாடுறாங்க, கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க, ஆந்திராவில் கொண்டாடுறாங்க. இப்படி பல மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. லோரின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் லோரியை தான் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. உத்தராயன் பார்த்திங்கன்னா குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன்றதை தான் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் ஆன்சர் என்னென்னா போகி அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? பொருந்தாத வினைமரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இதில் அம்புனா எய்தார் அப்படின்றது தான் கரெக்டு. ஆடை நெய்வாங்க, தண்ணீர் குடிப்பாங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா உண்டார் சொல்ல மாட்டாங்க,
திண்டார் அப்படி சொல்லுவாங்க. தின்றதை தான் சொல்லுவாங்க முறுக்கு. ஓகேங்களா, இதுக்கான ஆட்மேன் அவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு உண்டார் அப்படின்றது தான். அடுத்த கேள்வி போகலாமா? எதிர் சொல் கேட்குறாங்க. மேதை. ஓகேங்களா, மேதை அப்படின்னா ஜீனியஸ், அறிவாளி அப்படின்றது தான் நம்ம வந்து மேதை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான ஆப்போசிட் இங்கே பாருங்கள், தளர்ந்து, வீழ்ச்சி, தோல்வி இந்த மாதிரி இருக்குது. மேதைனா அதுக்கு ஆப்போசிட் பேதை. பேதைன்றது அதுக்கான எதிர்ச்சொல். சரிங்களா, எப்பயுமே அதுக்கான பொருளா இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படின்றத பார்த்துக்கிறதுல, ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஆன்சர் நிறைய இதுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அவசரத்தில் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு அதுக்கான நேர் மீனிங் இருக்கிறதையே நம்ம சில சமயம் வந்து தேர்ந்தெடுத்துருவோம். அதனால தான். அடுத்த கேள்வி போகலாமா? புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். பார்த்தீங்களா, எதிர்ச்சொல். இதில் இவ்வளோத்தரும் கதை சொல்லிட்டு கடைசியாக எதிர்ச்சொல் சொல்கிறாங்க. நம்ம வந்து படிக்கிற அவசரத்தில் அந்த எதிர்ச்சொல் தான் முக்கியம். இதில் மற்ற எதுவுமே இல்லை, எந்த வார்த்தையோ அதுக்கு என்ன கேட்குறாங்கன்றது தான் முக்கியம். சரிங்களா, எதிர் சொல்லை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து உங்களுக்கு அழகாக ஒரு ஷார்ட்கட்டில் நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்ல போகிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலானன்றது தான் ஆன்சர். புல்ன்றதுக்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா மேலானன்றது தான் ஆன்சர். என்ன ஷார்ட்கட் சொல்ல பாருன்னு பார்த்தீங்கன்னா, புல் பார்த்துருக்கீங்களா? புல் எங்கே இருக்கும்? தரையில் இருக்கும். தரைனா தரை கீழே இருக்குது. அப்போ புல்ன்றது வந்து தரையில் இருக்கும். தரை எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். கீழே இந்த தாழ்ந்த அப்படின்றதுனா அது புல்லுக்கான கரெக்டான மீனிங், பொருள். அப்போ தாழ்ந்தன்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங் தாழ்ந்தன்றது கீழே. அப்போ அதுக்கு ஆப்போசிட் மீனிங் மேலே, மேலான. அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. புத்துயிர் அது வந்து இங்கே பாருங்க, புது உயிர்னு இருக்குது, இது வராது. புதுமை உயிரூட்டி அதுவும் வராது. புது ப்ளஸ் மை இந்த மாதிரி தனியாலாம் வராது. அப்போ புதுமை உயிர் ஊட்டி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முழுமையாக பிரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புதுமை உயிர் ஊட்டி, அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? சரியான மரபு தொடர் பொருள் கூறுக. மரபு தொடரும் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க, அதுலேயும் அடிக்கடி கண்டிப்பாக கேள்வி வந்துடும். மரபு தொடர் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை இதுக்கு என்ன மரபு தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம முறுக்கு தின்றான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் அதுவும் ஒரு மரபுன்றதுலே நிறையா இருக்குது. இப்போ விலங்குகளுடைய ஒளி மரபு சொல்லுவாங்க, பால் வந்து மரபு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இப்போ ஆகாய தாமரை, ஆகாயத்தில் இப்போ வானம் இருக்குது, இப்போ அங்கே தாமரை இருக்குங்களா? ஆகாய தாமரை இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அது இல்லாத ஒன்று தான் சொல்கிறாங்க ஆகாய தாமரை. அப்படி கேட்டிங்கன்னா அது இல்லாத ஒன்று. அது வந்து இப்போ காணல் நீர் சொல்லுவாங்க, அதுவுமே இல்லாத ஒன்று தான். இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது இல்லாது. இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம இல்லாத ஒன்றுன்னு சொல்லுவோம். இப்போ காணல் நீர் சொன்னாங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போகலாமா? எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் கேட்குறாங்க. கருமம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் செயல். அது அந்த வார்த்தை கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுக்கு நெகட்டிவான மீனிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம துன்பத்தையோ இல்லை வறுமையோ சொல்லிடக்கூடாது. கருமம், நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பொருள் கருமமே கட்டளைக்கல். கருமம்ன்றது ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கருமம்னா செயல். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய செயல் என்ன? வர இருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணி நமக்கான லட்சியத்தை அடைஞ்சி அதுக்கான நாற்காலியில் உட்காருறது தான் நமக்கான இன்னைய செயல். அதுக்கான செயலை தான் நம்ம தினம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு நாள் அது நடக்கும். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இப்போ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. பாய், டாட்டா, நன்றி, வணக்கம்.